அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன். வேண்டாண்ணா. அம்மா உன் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. இப்ப நீ ஏன் விஷயத்த கொண்டு போய் மட்டும் அம்மா கிட்ட பேசுனா உன்னை வாய்க்க வந்த மாதிரி எல்லாம் திட்டுவாங்க. இந்து, அம்மா திட்டுற ஒவ்வொரு வார்த்தையுமே அது பிளெஸிங்ஸ் மாதிரி. எனக்காக நீ திட்டு வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லைண்ணா. நானே அம்மா கிட்ட ஏதாச்சும் ஒன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னா. இந்து, உன்னோட சந்தோஷத்துக்காக நான் எத்தனை பேர் முன்னாடி வேணாலும் தலங்குனிய ரெடியா இருக்கேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்காக எவ்வளவு அவமானமா இருந்தாலும் எவ்வளவு பழியா இருந்தாலும் நான் சுமந்துக்கிறேன். வேண்டாண்ணா. இந்து, ஹே, கல்யாணமான பொண்ணு எப்பவும் புகுந்த வீட்டுல தான் இருக்கணும். நீ அந்த வீட்டுக்கு போறதுக்கு நான் யார் காலில் வேணாலும் விழுறதுக்கு தயாரா இருக்கமா. நீ வா, நான் பேசுறேன். இங்க பாரு, நீ என்ன நம்ப மாட்டல. யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ, ரைட்? கம். ஐயோ வேண்டாண்ணா. அண்ணா அண்ணா நான் சொல்றத கொஞ்சம் கேளுண்ணா. அண்ணா. இந்துவ நீங்க தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா, கண்டவங்க கொடுக்கற காசை வச்சு என் பொண்ணு குடும்பம் நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நமக்குள்ள என்ன இருக்கு சித்தி? என்னது நமக்குள்ளயா? யாருடா நீ? இவ கூட பிறந்தவனானே இல்ல ஏன் வயித்துல பிறந்தியா? எங்க வீட்டு ஆளா இல்ல எங்க உறவா? முதல்ல யார் நீ? எனக்கு எப்பவுமே ஆகாத அந்த சாரதாவோட புள்ள நீ. என்னோட பரம எதிரி நீ. சித்தி, நீங்க எப்பவுமே என்னோட குடும்பம் தான். எனக்கு பிடிக்காதது அந்த கிருஷ்ண பிரசாத் மட்டும்தான். ஏய், நீ யாரா என் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு? அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணா இப்ப இந்த வீட்டோட மாப்பிள்ள. நீ வாய முடிக்கிட்டே இரு. இன்னொரு தடவை இவனை நீ அண்ணான்னு சொன்ன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு 4 காசு கொடுத்து உன் குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா இவன் உனக்கு அண்ணன் ஆயிடுவானா? ஏதோ என் அண்ணன் ஒத்துக்கிட்டாருங்கிறதுக்காக இவனை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைச்சுக்காத. இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அம்மா போதும், நிறுத்துமா. என்ன பேசினாலும் பொறுத்துக்கிறாருன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசாத. அண்ணனை பத்தி முதல்ல உனக்கு என்ன தெரியும்? இவனுடைய நல்ல குணத்தெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதுவும் நீ சொல்லி கேட்கணும்னு எனக்கு தேவையே இல்ல. முதல்ல இவனை என் கண்ணு முன்னாடி நிக்க வேணா, போக சொல்லு. பணத்தை கொடுத்து தப்பு பண்ணதுன்னா அந்த தண்டனையை எனக்கு கொடுங்க சித்தி. ஆனா இந்துவை மட்டும் அவ புருஷகிட்ட அனுப்பி வச்சிருங்க சித்தி. யாரா சித்தி உனக்கு? இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்டு மரியாதை கெட்டுரும். நீ பணம் கொடுக்கலனா என் பொண்ணு நல்லபடியா வாழ மாட்டான்னு நினைச்சிட்டியா? உன் தயவாலையும் உன் பணத்தாலையும் என் பொண்ணு குடும்பம் நடத்தல எனக்கு விருப்பம் இல்ல. உன் பணத்தை நான் உன் மூஞ்சில எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணை நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். அது வரைக்கும் என் பொண்ணு இங்கதான் இருப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதாடா? எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். போற வழியில போற பிச்சைக்காரங்களா சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்து, இன்னொரு தடவை இவன் பின்னாடி போனாலோ இவன் உதவியை நீ ஏதாவது வாங்கினாலோ உன் தோலை உரிச்சிருவேன். வாடி என் கூட. வா, நான் சொல்றத கேளு. வாய முடிக்கிட்டு வாடி. உன் தயவாலையும் உன் பணத்தாலையும் என் பொண்ணு குடும்பம் நடத்தல எனக்கு விருப்பம் இல்ல. போற வழியில போற பிச்சைக்காரங்களா சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அண்ணா, அங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. நீ வரல்தான் லேட்டு. வாடா. என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அண்ணா சொல்லுங்க, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இப்பவே 2ல 1 பாத்துடுறேன். டேய், சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்லண்ணா, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. சொல்லுண்ணா, யாருன்னு சொல்லு, நான் போய் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க. டேய், நான் தான் சொல்றேன்ல, என்னை யாரும் எதுவும் சொல்லல. அது கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சுடா. எங்க காட்டு. பரவாயில்லடா, அது போயிடுச்சு. சரிடா, நீ போ, நான் வரேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தா இந்த கேமை பத்தி சொல்றேன்.
நக்ஷத்ரா, கொஞ்சம் உன் கையை கொடு. எதுக்கு? அதான் குடுன்னு சொல்றேன்ல, கையை கொடு. ம் ம் மோதிரம் வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்திருப்பேன்ல. இங்க பாரு, கேட்டு வாங்குறதுக்கு நம்ம என்ன தெரியாதவங்களா என்ன? அதான் கொஞ்சம் லவ்வோட வாங்கினேன். மருதாணி பாட்டி, கொஞ்சம் உங்க கையை நீட்டுங்க. ஐயோ வேண்டாம் தம்பி, வெள்ளி மோதிரம் தானே, நானே கட்டி கொடுக்கறேன். இந்தா. சோ இப்போ இந்த குடத்துல மோதிரத்தை எடுக்கிற விளையாட்டு எதுக்கு விளையாட வைப்பாங்கன்னு தெரியுமா? எதுக்கு? இந்த தங்க மோதிரம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வாழ்க்கை முழுக்க வெள்ளி மோதிரம் கிடைச்சவங்கள டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வெள்ளி மோதிரம் கிடைச்சவங்க ஃபாலோவர்ஸ். எல்லா விஷயத்துக்கும் தலையாடுறது தான் வேலை. அதுதான் இந்த விளையாட்டோட நோக்கம். அப்போ 2 மோதிரமும் ஒருத்தருக்கே கிடைச்சிட்டா அடுத்த ஆளுக்கு வாய்ஸே இருக்காதுன்னு அர்த்தம். வாழ்க்கை முழுக்க 2 மோதிரமும் கிடைச்சவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். சரி சரி, யாரு யாருக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்கன்னு பாத்துருவோம். டேய், நீ போடுற. ஓகே. டேய், சீக்கிரம் போடுற. ச்சே, 2 தடவையும் அண்ணனுக்கே கிடைச்சிருச்சு. சரி, ச்சே. இல்ல, எனக்கும் கிடைக்கலையே. கொஞ்ச நேரம் நீங்க அடிச்சுக்கிறத நிப்பாட்டுறீங்களா? ஐயோ சரி. நைஸ் ஒர்க்டா சரி. பூமியை செமையா ஃபுல் பண்ணிட்டியே. இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க மட்டும் தேடலையா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, உன்னை ஃபுல் பண்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து நானும் தான் பிளான் பண்ண, அவ்வளவுதான். பாரு, பயங்கரமா சமாளிக்கிறேனா? எனிஹவ், இது ஃபூல்ஸ் பண்றது இல்ல, உங்க 2 பேரையும் ஜாலியா கிண்டல் பண்றதுன்னு அர்த்தம். இந்த வாட்டி நிஜமாவே போடுறேன். டேய் சரி, இந்த வாட்டி நீ போடலடா. குடத்தை கையால இப்படி சுத்தி, அப்புறமா கைய மேல தூக்கி, அப்புறமா மோதிரத்தை போடணும். பரவாயில்ல, பயங்கர அலர்ட்டா தான் இருக்கீங்க. சரி, இந்த வாட்டி போட்டுடுறேன்.